PKV Mohan YouTube channel. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிகேவி மோகன் யூடியூப் சேனல். நாம இன்னைக்கு போகக்கூடிய ஒரு சூப்பர் ரைடு கூடிய சூப்பரான ஊர்ல சூப்பரான வீடியோ பண்ண போறோம். அதாவது பெருநாய்க்கம்பாளையத்துல இருக்கக்கூடிய புதுசா மேம்பாலம் திறந்திருக்கிற அந்த பெருநாய்க்கம்பாளையம் மேம்பாலத்துல ஒரு செம்ம ரைடு போக போறோம். வாங்க போலாம். இது கோயம்புத்தூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய பெருநாய்க்கம்பாளத்துல புதுசா திறந்திருக்கிற மேம்பாலம். ஏன் இந்த மேம்பாலம் இவ்வளவு சுவாரஸ்யம்னா, பல வருஷத்துக்கு அப்புறம் பல பொலிட்டிக்கல் பிரச்சனைக்கு அப்புறம் ரொம்ப 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 இழுவரைக்கு அப்புறம் இப்ப மக்கள் பயன்படுத்த திறந்திருக்கிறாங்க. ஆனா இந்த ஏரியா மக்கள் மேட்டுப்பாளையம் போறதா இருந்தாலும் சரி, ஊட்டி போறதா இருந்தாலும் சரி, கோயம்புத்தூர்ல இருந்து ஊட்டி வர மக்களா இருந்தாலும் சரி, பாடா படுத்தி எடுத்தது இந்த பெருநாய்க்கம்பாளையம் ஏரியா தான். அவ்வளவு மோசமான டிராபிக், அவ்வளவு மோசமான ரோடு, இந்த அளவுக்கு கொடூரமா இருந்த ஏரியாவில பல வருஷமா போராடி மக்கள் திண்டாடி என்னென்னமோ ஆடி கடைசியா இப்பதான் இந்த மேம்பாலத்தை திறந்திருக்காங்க. வாங்க அந்த மேம்பாலத்தை நாமளும் ஒரு ரைடு போலாம். நம்ம விவேகானந்தா காலேஜ் பக்கத்துல ஆப்போசிட்ல இருந்து அப்படியே ரைடு ஆரம்பிச்சோம்னா அப்படியே எண்டு போயிட்டு அந்த வீரபாண்டி அதாவது ஜோதிபுரம் மாரியம்மன் கோயில் கிட்ட நம்ம டவுன் ஆகும். சோ அந்த இடத்துல இருந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதோ இப்பொழுது நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற பெருநாய்க்கம்பாளையம் மேம்பாலம் ஏற போறோம். இதோ வந்துட்டோம், பக்கத்துல வந்துட்டோம். வா 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 பாலை ஏற போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வச்சுட்டோம். வண்டி மூவ் ஆகுது. ஏறிடுச்சு. மேம்பாலத்தில் வண்டி மூவ் ஆகிறது. நம்மளை கடந்து நிறைய வாகனங்கள் செல்கிறது. பாருங்க எவ்வளவு அழகா போகுதுன்னு. 4 லேனுங்க. லெஃப்ட் சைடு 2 லேன், ரைட் சைடு 2 லேன். அப்படியே சொர்க்க பூமியில போற மாதிரி போகுதுங்க. மேல பாருங்க பட்டாசுல பயங்கரமா வெடிக்குது அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. இது நாங்க எடிட்டிங்ல பண்ண சேட்டிங். அது பாலம் ஏறிக்கொண்டே இல்லோம். எஸ் வா, பியூட்டிஃபுல். ஊட்டியே தெரியுதுங்க இங்கிருந்து பார்க்கும்போது. மேட்டுப்பாளையம் இருந்து ஊட்டி வரைக்கும் தெரியுதுங்க. இவ்வளவு ஸ்மூத்தா போயிட்டு இருந்த வண்டிய நம்ம ரோடு ரெடி பண்றதுக்கு, இந்த பாலம் கட்டுறதுக்குள்ள அந்த மக்களை பாடா படுத்தி எடுத்துட்டாங்க. பாருங்க எவ்வளவு சூப்பர் வியூ இருக்குது பாருங்க. அருமை. ஆனா சிறப்பா தான் இருக்குதுங்க. மக்கள் இத்தனை நாள் கஷ்டப்பட்டதுக்கு பரவாயில்ல, ஒரு நிவோச்சனம் மாதிரி தான் இருக்குது. ஓகே, இப்ப நம்ம விவேகானந்தம் கிட்ட ஏறணும். இப்ப நியர்பை நம்ம LMW இதை கிராஸ் பண்ணிட்டோம். நியர்பை பெருநாய்க்கம்பாளத்துக்கு மேல போயிட்டு இருக்கிறோம். ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 1.5 to 2 கிலோமீட்டர் மேம்பாலம். ஸோ இது பெருநாய்க்கம்பாளத்தோட ஐகானிக் இருக்கக்கூடிய LMW அண்ட் பிரிக்கால் அண்ட் KR ஹாஸ்பிட்டல், இப்ப புதுசா வந்திருக்க ஜென் பார்க், அந்த ஹோட்டல், இதெல்லாமே ஒரு லவ்லி வியூவோட பார்த்துட்டு போகலாம். ஸோ இப்போ எக்ஸாக்டா நம்ம பெருநாய்க்கம்பாளத்துக்கு மேல வந்து, அதாவது பெருநாய்க்கம்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் ஏரியா கிராஸ் பண்ணி நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஸோ இது யாரா கண்டுபிடிக்க முடியுதா இது எந்த இடம் அப்படிங்கிறது? தெரிஞ்ச கமெண்ட்ல இருந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மேல பாலத்துக்கு மேல போயிட்டு இருக்கிறோம். இப்ப கீழே எந்த ஏரியான்னு யாராவது சொல்ல முடிஞ்சுட்டா சொன்னீங்கன்னா ஆல்வேஸ் வெல்கம். சூப்பரா ஸ்மூத் ரைடா இருக்குங்க. நல்ல ஒரு ஒரு என்ன சொல்றது, நல்ல அருமையான ஒரு ரைடா இருக்கு. ஓகே பாருங்க, அந்த புதுசா வந்து பெருநாய்க்கம்பாளையம் ஐக்கானுக்கான ஜென் பார்க் ஹோட்டலை வந்து நம்ம கிராஸ் பண்றோம். அதை கவரேஜ் பண்ணிக்கணும். இந்த ஜென் பார்க் ஹோட்டல் உங்களுக்கு ஆப்வியஸ்லி தெரியும். ஜென் பார்க் ஹோட்டலுக்கு ஆப்போசிட் வந்து KR ஹாஸ்பிட்டல். ஸோ ரைட் சைடு ஜென் பார்க் ஹோட்டல்னா, லெஃப்ட் சைடு வந்து KR ஹாஸ்பிட்டல். ஸோ ஜென் பார்க் ஹோட்டலை கிராஸ் செஞ்சுட்டோம். ஸோ அதோட வெப்சைட் எடுத்துட்டோம்னா KR ஹாஸ்பிட்டல். கரெக்டா KR ஹாஸ்பிட்டல் கிராஸ் ஆகிறோம். ஸோ ஓல்டு பில்டிங் இது KR ஹாஸ்பிட்டலோட நியூ பில்டிங்கு. ஸோ சூப்பர் வியூ இருக்கு பெருநாய்க்கம்பாளத்து பாலத்துல இருந்து பார்க்கும்போது. ஸோ அப்படியே போனோம்னா அந்த ரைட் சைடு இருக்கக்கூடிய பிரிக்கால் பெட்ரோல் பங்கும் அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய ஹோட்டல் தெரியுது. அப்படியே போனோம்னா பிரிக்காலோடைய ஒரு ஐகானிக் சொல்லக்கூடிய பெருநாய்க்கம்பாளையத்திலோட பிரிக்கால் ஐகானிக்கா இருக்கக்கூடிய பிரிக்கால் லிமிடெட். வாவ், அதோட கிரீனரி பில்டிங்ஸ், அதோட ஸோ அதோட நியூ பில்டிங்ஸ், எப்படி ஒரு தொழிற்சாலை வந்து பச்சை பசேன்னு இருக்குது பாருங்க. ஸோ பிரிக்கால் எப்பவுமே இயற்கையை போற்றி இயற்கையோடு இணைந்து வாழக்கூடிய ஒரு கம்பெனின்னு தெரியும். பிரிக்கால் நிறுவனத்தை இடது சைட்ல இருந்து கடந்து முடிஞ்சிட்டோம். பிரிக்கால் நிறுவனம் தாண்டிட்டோம். அடுத்து வந்து
பாலம் முடிகிற தருவாய் வந்துட்டோம். நாம இப்போ ஜோதிபுரம் பக்கத்துல நெருங்கிட்டோம். பாலம் வந்து முடியக்கூடிய இடத்துக்கு வந்துட்டோம். நெருங்கிட்டோம். ஸோ இங்கதான் வந்து பாலம் முடிகிற இடத்துல நிறைய ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அனுமதி தரமானு சொல்லி சில குழப்பங்கள் எல்லாம் நடந்துச்சு. ஸோ இப்போ ஒரு வகையா வந்து அந்த குழப்பத்துக்கெல்லாம் விடை எடுத்து பாலம் ஓபன் பண்ணிக்கிறாங்க. ஸோ சூப்பரான ரைடு. இப்போ கிட்டத்தட்ட நம்ம பாலத்தோட எண்டு ஏரியாவுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த இறங்கும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இறங்கணும். ஏன்னா அதுக்கோட லெஃப்ட் சைட்ல இருந்தும் வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு இருப்பாங்க கீழே சர்வீஸ் ரோட்ல இருந்து. ஸோ பாலத்தொட்டு இறங்கும்போது கொஞ்சம் முழு கவனத்தோட நம்ம வெஹிக்கிள் ஓட்டுறது, அதாவது டூ வீலர் இருந்தாலும் ஃபோர் வீலர் இருந்தாலும் எனி கைண்ட் ஆஃப் வெஹிக்கிளா இருந்தாலும் அது ஒரு கான்சன்ட்ரேஷனோட இருக்கணும். ஸோ இதுல ஆக்சிடென்ட் எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறக்காக இங்க ஒரு டிவைடர் வச்சு பிரிச்சுருக்காங்க. பட் இருந்தாலும் மிகுந்த கவனத்தோட இந்த பாலத்தொட்டு இறங்கும் போது வாகனங்கள் பார்த்து பக்குவமா இறங்கணும். ஏன்னா இந்த இடத்துல பாலம் ஓப்பன் பண்ணும்போது சில மைனரா சின்ன சின்ன ஆக்சிடென்ட் நடந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ பாருங்க, சர்வீஸ் ரோட்ல இருந்து வண்டி வந்துட்டு இருக்கு, நாமளும் போயிட்டே இருக்கோம். ஸோ ரொம்ப விழிப்புணர்வோட இந்த பாலத்துல இருந்து பெருநாய்க்குமலை பாலத்துல கீழே இறங்கும் போது இறங்கணும். பார்த்து சேஃப் டிரைவ் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. பெருநாய்க்குமலை பாலம் வெற்றிகரமாக நாம ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த பிகேவி மோகன் யூடியூப் சேனல். பை பாய், டேக் கேர்.